guys. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னோட எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த சைடில் இல்லாமல் வந்திருக்கும். இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டுடியோ கோடு எடிட்டரை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து நமக்கு ரியாக்டுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நிறையா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா வந்து நம்மளோட கோடை வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை வந்து கரெக்டாக அலைன் பண்ண வச்சுப்போம். இது தப்பாக அலைன் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு வச்சுப்போம். தப்பாக அலைன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன், நார்மலாக சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அலைன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இந்த நம்ம எக்ஸ்டென்ஷன் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஒரு ஹெட் டேக் இருக்குது அப்படின்னா, இந்த ஹெட் டேக்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி எல்லோ கலர் வருது பாருங்கள். இப்போ இந்த எல்லோ கோடில் வந்து இந்த இடத்துல வருது. ஸோ எங்கே ஸ்டார்டிங் எங்கே எண்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கரெக்டாக சொல்லுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து என்னோடய எக்ஸ்டென்ஷன் தான் நிறையா பண்ணுது, ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக சைடில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு நிறையா எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இங்கே காட்டும். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஜஸ்ட் ரியாக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். முதல்ல எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ES7 இந்த ஒரு ரியாக்ட் பிளக்கின் வரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்னிப்பர்ஸ், ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போது வந்து இந்த HTML கோட் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து இப்போ நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து அந்த பேசிக் HTML டேகை எனக்கு வந்து கவர் பண்ணிடும். இப்போ நான் B4 ஹேஷ்டாக் அடித்தேன் அப்படின்னா எனக்கு பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர் பண்ணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரியாக்டுக்கும் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டார்டர் டெம்ப்ளேட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன், ஸோ இந்த மாதிரி ஸ்டிப்பர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இந்த ரியாக்ட் நேட்டிவ் டூல்ஸு அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து நான் வந்து நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதிலே காட்டிப்பாங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எழுதுறதுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து போயிட்டு CC அப்படின்னு அடித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். பட் இதெல்லாமே வந்து ரியாக்டோட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் குழப்பிக்க வேணாம். இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து ப்ரிட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த ஒரு பிளக்கின் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து என்னோடய கோடை ஃபார்மேட் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை மாற்றணும்ல, ஜஸ்ட் கரெக்டாக அலைன் பண்ணணும், நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சேவ் பண்ணி எப்படி சொல்கிறது நீட்டான ஒரு பொசிஷனில் மேக் பண்ணது வந்து இந்த ஒரு ப்ரெட்டியர் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது பண்ணிச்சு, ஓகேவா? ஸோ இதான் வந்து எல்லாத்துக்குமே ரீசன். என்னோடய கோடு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இது வந்து அதை கரெக்டாக வந்து அலைன் பண்ணோம், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எடுத்துக்கிறேன் அப்போ இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக அலைன் பண்ணோம். ஸோ இதான் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணுச்சு, ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இது வந்து பேபல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், BABEL. ஸோ பேபல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும், ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ உங்களுக்கு அது புரியாது. ஸோ அதனால் இப்போ நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதுலேயும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளக்கின் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் எப்பவுமே வந்து நேம் வந்து மாற போகிறதில்ல, இதே நேமில் தான் இருக்க போகுது. இந்த பிளக்கின்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த பிளக்கின்ஸே வந்து போதுமானது. வேறு பிளக்கின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த தீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் தீம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஒரு பிளகின் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஒரு பிளகின் தான் எனக்கு வந்து இந்த ஒரு தீம் கொடுக்குது. இப்போ நான் செட் கலர் தீமில் நிறையா தீம் வரும் பார்த்தீங்கன்னா, நிறையா தீம் வருது பார்த்தீங்களா, நிறையா வருது. இந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பேல் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது இருக்குது, அதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதெல்லாமே தான் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் இதில் வந்து செட்டிங்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து இந்த ஒரு பாக்ஸ்லாம் வருது இல்லையா, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ப்ளஸ் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கீழே இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வரும் இல்லையா, இது எல்லாமே இதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ யூஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கேயாச்சும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+P கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ இதில் நான் என்ன சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ண போகிறேன். செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அப்படின்னு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஆக்சுவலாக நிறையா இருக்கும், ஓப்பன் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் இருக்கும். பட் ஜஸ்ட்டு ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் இப்போது மேபி வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. இப்போ இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் இது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாதி தான் இருக்கும், பாதி இருக்காது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோடய எடிட்டரில் இப்போ நான் இங்கே காட்டுறேன் இல்லையா, இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், இது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இதுக்கு கீழே நான் சில விஷயங்கள் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா. இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஃபாண்ட் சைஸை குறைக்குது. 19 அப்படிங்கிறது என்னோடய ஃபாண்ட் சைஸை டிஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட், இது 50 அப்படின்றது இல்லையா, இந்த லைன் ஹைட் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு போட்டுட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா லைன் ஹைட் பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுச்சு. ஸோ என்னோடய லைன் ஹைட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கோடு தான் ஓகேவா. இதில் நான் 50 அப்படின்னு வச்சுருக்கனால தான் என்னோடய லைன் ஹைட் வந்து இது எனக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரெண்டர் லைன் நன் அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைனை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு லைன் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதனால நான் நன் அப்படின்னு கொடுத்தனால ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ நான் இதே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லைன் கிளிக் பண்ணால் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறனால நான் இந்த ஒரு எடிட்டர் டாட் ரெண்டர் லைன் ஹைலைட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு இது வந்து போயிடும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து நார்மலாக இது வந்து லெஃப்ட் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே கொடுக்குறது தான். இது வந்து லெஃப்ட்டில் இருக்கலாம், எங்கே கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் விசிபிள் வந்து ட்ரூவில் இருக்குது. இப்போ நான் ஃபால்ஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள், கீழே இருக்கிற அந்த லைன் வந்து போயிடுச்சு பாருங்கள், கீழே இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு போயிடுச்சு ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலரான கோடு தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அண்ட் ஓப்பன் எடிட்டர்ஸ் விசிபிள் அப்படிங்கிறதுல நான் 0 அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே மேலே இருக்கிற அந்த ஓப்பன் எடிட்டர்ஸ் அப்படிங்கிறது போயிடும். நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் எடிட்டரில் பர்டிகுலராக ஓப்பன் ஆகிருக்கு எல்லாமே எனக்கு காட்டும். ஸோ அது வந்து எனக்கு வந்து இடஞ்சலாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து 0 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நான் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி பார். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி பார் ஓகேவா. இது வந்து எனக்கு ஆக்சுவலாக தேவையே கிடையாது, நான் இதை வந்து யூஸே பண்ண மாட்டேன். அதனால் நான் இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வியூ போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. இப்போ Ctrl+Shift+X கிளிக் பண்ணால் எக்ஸ்டென்ஷன் வரும், Ctrl+Shift+E கிளிக் பண்ணால் எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் வரும். எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது இதுதான் ஓகேவா. இப்போ நான் Ctrl+Shift+X அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் டேப் வந்துருச்சு. Ctrl+Shift+E கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு பர்டிகுலரான டேப் வந்து எனக்கு வந்துருச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு வந்து இப்படி தான் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிப்பேன். அண்ட் மோஸ்ட்டாக வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேவா. அதாவது இந்த டெர்மினல் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு விஷயம், இது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வரும். இது நம்ம ரியாக்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, Ctrl+Tilde, அதாவது எஸ்கேப்பு கீழே இருக்கிற ஒரு பட்டன் இது.
ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஷார்ட்கட்ஸ் தான் முழுசாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அண்ட் வந்து ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட ப்ரிட்டியர் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டால் பண்ண அந்த ப்ரிட்டியர் அந்த பிளக்கின். ஸோ நம்ம சேவ் பண்ணும்போது எல்லாமே இது வந்து ஃபார்மேட் பண்ணும். இப்போ நீங்கள் இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது எல்லாமே அதை ஃபார்மேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து சில டைம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த பிளக்கின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நீங்கள் வந்து 100% நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து என்னுடைய எடிட்டிங்கில் இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் அதிகமாக இந்த எடிட்டர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எனக்கு இதெல்லாம் ஓகே, எனக்கு சைடில் இருக்கிறது இங்கே இருக்கிறதுலாம் ஓகே அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த இதை கூட நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பி அது போயிடுச்சு பாருங்கள், மறுபடியும் கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணால் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பாசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து பேசிக்காக வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோட விஷயங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இது பண்ண தேவையில்லை. நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம பார்த்த அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் இந்த ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து யூஸ் பண்ண போகிற நம்மளோட விஷயம் ரியாக்டில் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் இருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நான் காட்டின அந்த ரியாக்ட் பிளக்கின்ஸ் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த தீம் கலர் வேணும் அப்படின்னா மெட்டீரியல் தீம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்னோடய கோடிட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட கோடிட்டரும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டே சேமாக வந்துடும். பட் நீங்கள் வந்து சப்ளைன் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. பிகாஸ் இப்போ உங்களுக்கு HTML CSS தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த கோட் எடிட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து ரியாக்ட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹே காய்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் முதல்ல உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒரு பேசிக்கான ப்ராஜெக்டை வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து index.html இந்த மாதிரி ஒரு HTML ஃபைல் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணுறோம், சும்மா இந்த HTML டேக் இந்த மாதிரி ஒரு பேசிக் டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போயிட்டு அதில் தான் கோட் எழுத முடியுது. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து சில பேசிக்கான டெம்ப்ளேட் சில விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம கம்ப்யூட்டரில். இது வந்து ஒரு டைம் ப்ராசஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்து ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சும்மா நோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு வரும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் உங்களுக்கு மேக்காக இருந்தால் மேக் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் விண்டோஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் விண்டோஸ் இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து விண்டோஸ் இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆன அப்புறம் சிம்பிளாக இது நீங்கள் வந்து 32 பிட்னா 64 பிட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லா லினக்ஸுக்கும் இருக்குது, விண்டோஸுக்கும் இருக்குது, மேக்குக்குமே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஸோ ஏன் நோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்ட் மாதிரி Node.js அப்படிங்கிறது வந்து ஒரு பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்ம நோட் இருந்தால் தான் நமக்கு தேவையான ரியாக்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். நோட் தான் நமக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ நோட்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். பிகாஸ் இது Node.js கோர்ஸ் கிடையாது, இது வந்து React.js கோர்ஸ் அப்படிங்கிறனால இது நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக எனக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்து எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறனால எனக்கு வந்து எக்ஸிட் காட்டுது. ஸோ இதிலே காட்டுது பாருங்கள், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Node.js ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படின்னு காட்டுது. அதனால் எனக்கு வந்து இப்போது இன்ஸ்டால் ஆகலை. பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓகே ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். வேறு ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துடுங்க. இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். மேபி அது வந்து உங்களோட விண்டோஸாக இருக்கலாம், நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நார்மலாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நோடு வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நோடு
-v அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நோட் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம v அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த வேர்ஷன் நம்பர் வந்து நமக்கு வரும். மேபி வந்து இப்போ என்னோடய வெர்ஷன் வந்து 12.7.0 இருக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு 13 வெர்ஷன் இருக்கலாம். வெர்ஷன்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த கமாண்ட் போட்டிங்கன்னா கமாண்ட் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக போய்ட்டு நோட் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து npm -v அப்படின்னு போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த வெர்ஷன் காட்டுது. இப்போ npm அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது நோடோட ஒரு பேக்கேஜ் தான் இது. ஓகேவா, நோடு உள்ளே வந்து இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் npm அப்படிங்கிறது. நம்ம நோடு இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, இந்த நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது அது இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகப்படுற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தான் வந்து npm அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த npm ஹெல்ப்பால் தான் நம்மளால் வந்து ரியாக்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த npm இருந்தால் தான் அது உள்ளேருந்து நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ npm வந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசன்னால தான் நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணுறோம். நோட் இன்ஸ்டால் பண்ணும்போது அது என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு npm அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணும். மேபி npm இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நம்ம npm வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஓகேவா, ப்ளே ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா நான் அப்போலாம் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் நான் கம்ப்யூட்டரில் போகிறேன், பட் உங்கள் ஃபோனில் போங்க. ஃபோனில் போயிட்டு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் பண்ணலாம், இல்லை ஐஃபோனுக்கும் அது இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்திருக்கும். இதே ஐஃபோனுக்கு அப்படின்னா எக்ஸ்போ கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப வந்து ஒரு மெயினான ஆப். இது நமக்கு வந்து 100% வந்து நமக்கு தேவை. அந்த வெப்சைட்டில் போய் ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஆப் வச்சு தான் நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ண போகிற ஆப் எல்லாமே நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதாவது இப்போது இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஆப் டிசைன் பண்ணும்போது இதில் வந்து ஒரு கோடு மாதிரி வரும். அந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு போய் இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற இந்த ஆப்பில் நான் போட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா லைவாக நான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்க ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் வந்து என்னோடய ஃபோனில் வந்து ஷோ ஆகும். அதை பார்த்து நான் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரே ஒரு வழி. ஓகேவா, எக்ஸ்போ அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ரியாக்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இதை இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனில் பண்ணிட்டோம், இப்போ நம்ம இதை கம்ப்யூட்டரில் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, npm அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ npm வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்போ அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், npm அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான அந்த npm அப்படிங்கிற கமாண்டு. npm இன்ஸ்டால் அப்படின்னு போடுங்க. ஓகேவா, npm இன்ஸ்டால் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா -g அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸ்போ -CLI அப்படின்னு போடுங்க. நம்ம ஏன் வந்து -g அப்புறம் -g அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது போகிறது வந்து npm இன்ஸ்டால் எக்ஸ்போ CLI அப்படிங்கிறது எக்ஸ்போ கிளைண்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம -g அப்படின்னு போனோம் அப்படின்னா இது வந்து குளோபல் ஆக்கும். ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து வேறு எந்த ஒரு ஃபோல்டரில் இருந்து வேணால் எங்கேருந்து வேணால் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து டிஸ்க்கு, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நிறைய டிஸ்க் இருக்கும் இல்லையா, டிஇ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்க் இருக்கும் இல்லையா, நம்ம -g அப்படின்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு டிஸ்கில் இருந்து வேணாலும் எந்த ஒரு ஃபோல்டரில் இருந்து வேணாலும் நம்ம எக்ஸ்போ வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்போ வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியாது. பட் இது வந்து -g அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போ வந்து எப்படி வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனில் இந்த ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, npm இன்ஸ்டால் -g அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இதை என்டர் கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ இதை என்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எனக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போது இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் வந்து உங்ககிட்ட வந்து மேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சில டைம் வந்து மேக்கில் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்போ
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்கில் வந்து இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த NPM அப்படிங்கிற இந்த கமாண்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிம்பிளாக இப்படி கொடுக்கணும், SUDO அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கமாண்டை நீங்கள் அடிக்கலாம். இது வந்து மேக் யூசர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், மேக்கோ லினக்ஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து மேக்கில் லினக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒர்க் ஆகாது. அப்படிங்கிறனால நம்ம விண்டோஸ் அப்படிங்கிறனால நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து NPM யூஸ் பண்ணுறோம். NPM வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வேணுமோ அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் அப்படின்னு காட்டுது. ஒய்? பிகாஸ் என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அது வந்து அப்டேட்டு தான் ஆகுது. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலர்னு காட்டும், இல்லை அப்டேட்டட் அப்படின்னு காட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து நம்ம ஃபோனில் வந்து எக்ஸ்போ கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், Node.js இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ Node.js இன்ஸ்டால் பண்ணால இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்க்ளூட்ஸ் NPM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து NPM நமக்கு வேணும் அப்படிங்கிறனால. ஓகேவா? ஸோ இப்போ NPM வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம எக்ஸ்போ வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த ஒரு கமாண்டு போட்டு. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதே எக்ஸ்போ கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே நான் வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், நீங்களும் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு லோக்கல் டிஸ்க் Cயோ இல்லை Dயோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருங்க. போயிட்டு மேபி வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரியாக்ட் நேட்டிவ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. அது வந்து Dயில் இருக்கலாம், Eயில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு இஷ்டமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் தான் நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ வச்சாச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போது இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டருக்கு வந்து நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது Dயில் இருக்குது, ரைட்டா? ஸோ Dயில் இருக்கிறதுனால இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து Cயில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், CD ..// அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து C லொக்கேஷனுக்கு போயிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் இப்போ Cயில் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து மை வெப்சைட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஃபோல்டருள்ள நான் போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா CD மை அப்படின்னு கொடுத்து மை வெப்சைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டரில் எனக்கு போயிடும். நான் மறுபடியும் ஃபோல்டரை விட்டு வெளில வரணும் அப்படின்னா CD ../. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஃபோல்டரு உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டரு உள்ளே போகணும் அப்படின்னா இப்போ நான் C லொக்கேஷனில் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக CD நான் வந்து 2 இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா அந்த ஃபோல்டருள்ள எனக்கு போயிடும். இதே நான் அந்த ஃபோல்டரை விட்டு நான் வெளில வரணும் அப்படின்னா CD ../ அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபோல்டரை விட்டு வெளில வந்துடும். இது வந்து ஒரு பேசிக்கான கமாண்ட் ப்ராம்ப்டோட சில பேசிக்கான கமாண்ட்ஸ் இது. இப்போ நான் வந்து என்னோடய D டிஸ்கில் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ D டிஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து CD அப்போல்லாம் அடித்து போக முடியாது. சிம்பிளாக கேப்ஸில் வந்து D போட்டு இந்த செமிகோலன் போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக Dக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ D உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே போகணும் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருள்ள போகணும். ஸோ சிம்பிளாக CD நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வந்து நான் போகிறேன். ஸோ இப்படி அடிச்சுட்டு நான் வந்து என்ட்ரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஃபோல்டருள்ள எனக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு இது வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஃபோல்டருள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது D உள்ள ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் இருக்கேன். இப்போது இது உள்ளே வந்து ஏதாச்சும் ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்து இதில் வந்து நம்ம DIR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ DIR அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இன் D அப்படின்னு காட்டுதா, உள்ளே வந்து என்னென்ன ஃபைல் இருக்குது பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றுமே வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம்.
இது உள்ளே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் பண்ணி 1 அப்படிங்கிற ஒரு ஃபைல் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் போய்ட்டு dir அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் அது உள்ளே கூட போகலாம், cd1 அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டருக்குள்ளே போகலாம். இப்போ நான் dir அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிளாங்காக இருக்கும். நான் மறுபடியும் பேக் கூட போகலாம், cd டாட் டாட் அப்படின்னு சொல்லி பேக் போகலாம். ஸோ இப்போ நான் dir கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பேக் போய் ஃப்ரண்ட் போகிற மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்போ வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்போ வச்சு தான் நம்மளோட எல்லா ஜாப்புமே நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த எக்ஸ்போ வச்சு தான் நம்ம வந்து ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து எக்ஸ்போ INIT ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேசிக்கான கமாண்டு. இது போட்டுட்டு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு வந்து போடணும். எக்ஸாம்பிள் உங்களோட ஆப் நேம் வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு ஆப் பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆப் நேம் போட்டு என்டர் அடிச்சிருங்க. இது லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கேட்கும், அதாவது blank அப்படின்னு கேட்கும் அண்டு சில டெம்ப்ளேட்ஸ் கேட்கும். இது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும், ஒரு மினிமமான ஒரு டெம்ப்ளேட் இருக்கிறதோட, அதாவது இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பூட்ஸ்டாப்பில் இந்த மாதிரி டெம்ப்ளேட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை நான் இப்போ வந்து B4 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மினிமலான ஒரு டெம்ப்ளேட் கிடைக்கிது இல்லையா, அது வந்து கேட்குது உங்களுக்கு வந்து பிளாங்கான ஒரு ஃபைல் ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணட்டா, இல்லை ஆல்ரெடி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டோட க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு நான் வந்து blank அப்படின்னு தான் கொடுக்குறேன். ஸோ இதான் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து மவுஸ் யாரோ கீழே இறக்கி மேலே போய்க்கலாம், கீழே போய்க்கலாம். நான் வந்து blank செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ வந்து அந்த ஆப்போட நேம் கேட்குது. ஸோ நேம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அடிக்கணும். இப்போ நான் வந்து நேம் வந்து அதே மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் அடிச்சுட்டு நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குது. பட் இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக கேட்காது. பிகாஸ் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. இந்த யான் அப்படிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்காது. இது வந்து உங்களுக்கு தேவையே படாது. உங்களுக்கு சப்போஸ் இது கேட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன அடிங்க, கேட்கல அப்படின்னா விட்டுருங்க, ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நான் என்ன அடிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு என்ன ஆகுது, இந்த NPM அப்படிங்கிறதோட ஹெல்ப்போட இந்த எக்ஸ்போ என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரியாக்ட் நேட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக உங்கள் நெட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடாச்சும் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகும். ஸோ இது வந்து ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? நம்ம எக்ஸ்போ பண்ணது ஒரு வாட்டி தான் பண்ணோம், நம்ம நோட் பண்ணது ஒரு வாட்டி தான் பண்ணோம். பட் இந்த ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்போ யூனிட் ஹலோ அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்ட், இது வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து இப்போ என்னோடய ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஆப் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் போய் தனியாக எக்ஸ்போ யூனிட் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி போடுவேன். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் தான் க்ரியேட் ஆகுது, இன்ஸ்டால் ஆகலை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து லோட் ஆகட்டும். கண்டிப்பாக இது வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ லோட் ஆக வரைக்கும் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். லோட் ஆன அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்டிகுலரான இந்த ஒரு இந்த ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் யுவர் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைரக்டரியில் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள ஹலோ அப்படிங்கிற ஃபோல்டர். ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. அது உள்ளே வந்து ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இதில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட இப்போ இன்ஸ்டால் ஆச்சு இல்லையா, அந்த இன்ஸ்டால் ஆன எல்லா விஷயமும் வந்து இது உள்ளே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சேஃப் சைடுக்கு நீங்கள் வந்து இந்த கமாண்டு போடுங்க, npm audit fix அப்படின்னு போடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களோட உங்களோட ப்ராஜெக்டில் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் இருந்தால் இதை சால்வ் பண்ணும். பட் இதை வந்து இந்த லொக்கேஷனில் போடக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் லொக்கேஷன் உள்ளே போங்க, அதாவது cd hello அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லொக்கேஷன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா npm audit fix அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சில டைம் வந்து நம்ம நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் வந்து சில ஒரு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து பாதி டவுன்லோட் ஆகிருக்கும், சிலது விட்டு போயிருக்கும். அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடும்.
அதை நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் ஃபிக்ஸட் 0/11 இந்த மாதிரி இந்த இடத்துல 0 அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சரியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபவுண்ட் 11 அப்படின்னு இருக்கு. ஸோ 11 அப்படிங்கிறப்போ எனக்கு எதாவது இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து 0 அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு வந்து அது சரியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஹலோ அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியே அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை உங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் இதில் இப்படி வச்சிடலாம். ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஹலோ அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதில் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா app.js அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு ஃபைல் இருக்கும். இங்கே தான் நம்மளோட மொத்த ஒர்க்குமே இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து இந்த கோடு இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு பிளாங்கான டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா Node.js இன்ஸ்டால் பண்ணோம். அது ஆட்டோமேட்டிக்காக npm இன்ஸ்டால் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட ஃபோனில் வந்து எக்ஸ்போ இன்ஸ்டால் பண்ணோம். நெக்ஸ்ட் அதை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்போ வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கான ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு ஆப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹலோ ஃபோல்டர் விட்டு வெளில போயிருங்க. cd கொடுத்து இப்போது இந்த ஃபோல்டரில் இருந்து எக்ஸ்போ எடிட் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் அது என்ன வேணா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ராங்கி அப்படின்னு அடித்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட 2வது ப்ராஜெக்ட் ரெடி ஆயிரும். நீங்கள் அது உள்ளே போய் என்ன வேணால் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நீங்கள் இப்போது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி உங்கள் ப்ராஜெக்டை வந்து உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணலாம், எப்படி இது எல்லாமே வந்து உங்கள் ஆப்பை வந்து ஒரு எப்படி நீங்கள் உங்கள் ஃபோனில் ரன் பண்ண வைக்கலாம், ப்ளஸ் வந்து எமுலேட்டரில் எப்படி ரன் பண்ண வைக்கலாம், இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து நான் எக்ஸ்போ அப்படிங்கிற நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கீழே வந்து சில விஷயங்கள் காட்டுது இல்லையா, இதெல்லாமே பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நான் முன்னாடி இது பண்ண ப்ராஜெக்ட்ஸ், பட் நான் எப்படி கிளியர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கிளியர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களோட நார்மலாக எக்ஸ்போ ஆப் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கேன் யுவர் கோட் அப்படின்னு இருக்கும், ப்ரொஃபைல் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோனில் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த ஒரு பர்டிகுலரான கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இதில் cd ஹலோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபோல்டர் உள்ளே போயிடுங்க. ஸோ ஃபோல்டரில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போது நம்மளோட இந்த ஒரு ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ப்ரௌசரில் இப்போது நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்போ ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ நான் எக்ஸ்போ ஸ்டார்ட் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ என்ன காட்டுது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே காட்டும். ஸோ ஸ்டார்டிங் மெட்ரோ பண்ட்லர் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அதுவே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வரும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லாக்ஸ் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அது வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகலை பாருங்கள். இது வந்து எக்ஸிட்லாம் ஆகாது, இது அப்படியே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், Ctrl+C கிளிக் பண்ணால் எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது ஆனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இதில் நான் வந்து டனல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். லேன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரே வைஃபைல இருந்தால், நம்ம ஃபோனும் நம்மளோட கம்ப்யூட்டரும் ஒரே வைஃபைல இருந்தால் ஒர்க் ஆகும். பட் எப்படி சொல்கிறது, நிறையா ப்ராப்ளம்ஸ்னால வந்து இது வந்து சரியாக சில டைமில் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை. சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, நம்மலாம் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து வைஃபை இருக்காது. நம்ம நார்மல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி ஒரு எரர் வந்து நிற்கும். ஸோ இது எப்படி நமக்கு சால்வ் பண்ணுறதே தெரியாது அப்படிங்கிறதுனால இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டனல் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃபோனில் வந்து இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் QR கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த QR கோட் இருக்கு இல்லையா, இந்த QR கோடை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம்.
ஸோ ஓகேவா. ஸோ இப்போது நான் ஸ்கேன் கோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் என்னோடய ஃபோனில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஃபோனில் வந்து என்னோடய கியூஆர்ஸ் கோடை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கேன் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகும். ஓகேவா. ஸோ லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆப் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆப் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பண்டில் மாதிரி ஜென்ரேட் ஆகி அது வந்து நம்ம ஃபோனில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே காட்டுது பாருங்கள், பில்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பண்டில் மாதிரி பில்ட் ஆகி இதில் நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நம்ம இங்கே கோடு பண்ண இந்த ஆப்பு தான். ஓகேவா. பட் நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு தீம்லேருந்து வந்த ஒரு ஆப் இது. ஓகே. ஸோ இப்போ 53% வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. என்ன ரீசனாக இருக்கும்? இங்கேயும் 20% நிற்கிது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அடிக்கடி வரது தான். ஸோ என்ன பண்ணலாம்? மேபி இப்போது நான் ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணிட்டு என்னோட ஸ்டார்ட் பண்ணுறேன். Ctrl+C கிளிக் பண்ணால் எக்ஸிட் ஆயிரும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வந்து எனக்கு எக்ஸிட் ஆகுதான் பார்ப்போம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயே இன்ஸ்டால் ஆகுதா? ஓகே. அது ஆட்டோவாக ஆகுது அப்படிங்கிற நான் எக்ஸிட் பண்ணல. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்து உங்களுக்கு வரல அப்படின்னா எக்ஸிட் பண்ணுங்கள். சில டைம் நம்ம நெட்டு ஸ்பீடை பொறுத்து எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். இது இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறனால மேபி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் எக்ஸ்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். அப்போ இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைம் நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டை வந்து நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணேன். டனல் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. ஸோ டனல் ரெடி அப்படிங்க வந்த அப்புறம் தான் நீங்கள் டனல் கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். இப்போ நான் வந்து கியூஆர் கோடை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து இந்த ஒரு பண்டில் ஸ்டார்ட் ப்ராப்ளம் ஆகுறது வந்து நார்மல் தான். இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து எனக்கு 100% ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த டைமில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 100 ஃபினிஷ் ஆயிரும். ஸோ 100 ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதுதான் நம்மளோட ஆப். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நம்மளோட ஆப் இருக்கும். ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட்டு பிளாங்காக இருக்கும். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஓப்பன் அப் app.js டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஆப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ லிட்ரலி இதுதான் நம்மளோட ஆப்பு. ஓகேவா. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு கோடு இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அஸ்வின் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேபி வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, Ctrl+B சின்னது பண்ணிப்போம். ஃபோனை வந்து இந்த சைடு வச்சுப்போம். இப்போது நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, சேவ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து மறுபடியும் லோட் ஆகும். ஓகேவா. ஸோ மறுபடியும் லோட் ஆகும். நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண வேணாம். சேவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகி அந்த இடத்துல வந்து நம்ம நேம் வந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ வந்து தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். பட் இதுதான் வந்து பேசிக்காக நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா. இது வந்து நம்ம கையில் இருக்கிற ஃபோன். இப்போது நான் வந்து என்னோடய கையில் இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து என்னோடய எமுலேட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. எமுலேட்டர் அப்படிங்கிறது இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் மாதிரி வந்து என்னோடய ஃபோன்லேயே வரும். ஸோ எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ தேவை. ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ கோர்ஸ்லேருந்து ஒரு 1 or 2 வீடியோ வந்து நான் வந்து எடுத்து இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ வீடியோ வந்து எடுத்து போடுறேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ரியாக்ட் நேட்டிவ் சம்மந்தப்பட்டு கிடையாது. ஜஸ்ட் என்னோடய பழைய வீடியோ, அந்த பழைய வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து எமுலேட்டரை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதில் வேறு ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஜஸ்ட் அடுத்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ எப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், எமுலேட்டர் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ரேம் கம்மியாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஃபோன்லேயே பண்ணலாம். பட் என் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 16 GB ரேம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கையில் இருக்கிற ஃபோன் பண்ணுறத விட எனக்கு எமுலேட்டரில் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் பண்ணுறேன். பட் ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. என்னோடய ஃபோனில் பண்ண அப்படின்னா நான் அடிக்கடி சார்ஜ் போடணும் அப்படிங்கிறனால அது எனக்கு சார்ஜ் பண்ணால் ஃபோன் போயிடும் அப்படிங்கிறனால நான் வந்து இது பண்ணுறதில்ல. அடிக்கடி சார்ஜ் பண்ணால் ஃபோன் போயிடும் அப்படிங்கிறனால. ஓகே. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் போய்ட்டு இதில் பார்த்த மாதிரி Ctrl+C கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆப் இருக்கு இல்லையா, இதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது. பட் இந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது பாருங்கள். இப்போ நான் சேவ் கிளிக் பண்ணாலும், நம்ம ரைட் கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணாலும் எனக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. இப்போது ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் அந்த கனெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ரியாக்ட் நேட்டிவில் பண்ணுற ஸ்டப்ஸ். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரி ரியாக்ட் அந்த எக்ஸ்போ வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். சிம்பிளாக எக்ஸ்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டரில் போட்டால் போதும், ஸ்டார்ட் ஆயிரும். நான் சொன்ன அந்த எக்ஸ்போ ஆப் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஃபோனில் வர மாதிரி அந்த ஆப் வந்து வந்துடும். இப்போ இது உள்ளே இருக்கிற கோடு பற்றிலாம் உங்களுக்கு இதை பற்றி கவலைப்படாதீங்க. பிகாஸ் இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஒரு கோடுமே ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் கிளியர் ஆயிரும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ அண்ட் எமுலேட்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முதல்ல கற்றுக்கிட்டு வாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து கூகுளுக்கு போயிட்டு கூகுளில் நீங்கள் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கே ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியலாக அது வந்து developers.android.comனு இருக்கும். ஸோ அதுதான் வந்து அஃபிஷியலாக கூகுளோட வெப்சைட்டே அதுதான். ஸோ உங்களுக்கு இதுதான் கரெக்டான வெப்சைட். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் இது வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி பாப்அப் மாதிரி வரும். இதில் ஐ ஹாவ் ரெட் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லோட் ஆகுது, பட் டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ. ஓகேவா? இப்போது உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆன அப்புறம் நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ மினிமம் இது வந்து இப்போ எனக்கு வந்து 948 MB இருக்குது. பட் ஃப்யூச்சரில் 1 GB கூட ஆகலாம். பட் மறந்துடாதீங்க, எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ மட்டுமே டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டமான ஒர்க்கே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஜஸ்ட்டு நார்மலாக நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ இப்படி நீங்கள் கொடுக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒர்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு சும்மா நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்ட் வச்சுட்டு நான் அப்படியே ஃபினிஷ் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் ரேம் கொஞ்சம் ஒரு 4 GB இல்லை 2 GB இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டு நாட் இம்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் விசார்ட் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கலர் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டார்க் மோட் பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஓகேனா ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக சில டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து இப்போ நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அது என்ன செட்டிங்ஸ், அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ஹலோ எவ்ரிவன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ அதில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில செட்டிங்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து எந்த ஒரு எரரும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் நீங்களும் வந்து நிறையா கற்றுக்கலாம் இதனால். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து சைட்லேருந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் காட்டுது. பிகாஸ் இல்லை நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது. பட் உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேர்ஷன் நம்பர் வேணால் அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் அப்டேட்டட் வேர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது எல்லா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்டிகே மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டிகே அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டை வந்து எமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம டெமோ பார்க்குறதுக்கு நம்ம ஆப் செஞ்சுட்டோன்னா அந்த ஆப்பை டெமோ பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஒரு விர்ச்சுவல் ஃபோன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு 4GB ரேமோ 2GB ரேமோ இருந்துச்சுனால் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ பட் வந்து நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஒரிஜினல் மொபைலை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் வந்து நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா செட்டிங்ஸில் வந்து எரர் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன கிளிக் பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் டிக் பண்ண வச்சதை டிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு 9ல் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு 28 கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஆண்ட்ராய்டு 8ல் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து கூகுள் ப்ளே இன்டெல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஆண்ட்ராய்டு 8ல் ஜஸ்ட் வந்து எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு 7.1ல் எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து எஸ்டிகே டூல்ஸ் இருக்குது இல்லையா? இதில் போயிட்டு இது எல்லாமே இப்போ எனக்கு என்னென்ன டிக்கில் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கும் டிக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்கள் நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களோட விர்ச்சுவல் ஃபோனே யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டூல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோனே யூஸ் பண்ணுறத பிளானில் இருந்தாலும் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் உள்ள சிஸ்டம் செட்டிங்ஸ் உள்ள உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு இருக்கும். ஸோ இது நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும். ஓகே, பரவாயில்ல, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மலாக நம்ம இன்டெல் ஐஜேயில் பண்ணுவோம் இல்லையா ஃபாண்ட்டு. ஸோ எடிட்டர் உள்ள போனோம்னா நமக்கு ஃபாண்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ 22 அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா? காட்லின் இருக்கும். பட் காட்லின்லாம் நம்ம யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸில் நீங்கள் தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் தீம். ஸோ நார்மலாக உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் அந்த தீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலலாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கான்ஃபிகரில் ஏவிடி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகேவா? பட் உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸ் இருக்காது. இப்போது உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்டிகே மேனேஜரில் தேவையான டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக கிரியேட் நியூ விர்ச்சுவல் டிவைஸ் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து நெக்ஸஸ் 5X செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே பண்ணுங்கள். ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ளே ப்ளே ஸ்டோர் வந்து இன்பில்ட்டாக இருக்கனால யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து ஓரியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி இதில் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் வந்து உங்கள் டிவைஸ்னு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் இப்போ கொடுக்க போகிறதில்ல, பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் டிவைஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் நிறையா ரேம் இருந்து ஒரு 8 ஜிபியோ இல்லை ஒரு 16 ஜிபி ரேம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னால் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஏவிடி மேனேஜரில் நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணவே போகிறதில்ல. நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களோட ஃபோனை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஹலோ வேர்ல்டு தான். ஸோ எப்படி வந்து இன்டெல் ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஆண்ட்ராய்ட்லேயே ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பிகாஸ் அதுதான் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங்லேயே ஸ்டார்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம எப்படி உள்ளே வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ இப்போ போன 2 வீடியோவில் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஆண்ட்ராய்டு கோர்ஸ்லேருந்து நான் எடுத்து போட்டது. இப்போது இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக இந்த கான்ஃபிகரில் ஏவிடி மேனேஜரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல. இப்போது இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபோனை வந்து ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லான்ச்சிங் எமுலேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோட் ஆகி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மேபி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைம் எடுக்கும். இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் வந்து நான் உள்ள பேக்ரவுண்டில் நிறையா ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்து டைம் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது எனக்கு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து அலோவ் யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா எப்போவுமே வந்து டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா பிளாங்காக வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் இதுலேயும். ஸோ எக்ஸ்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நார்மலாக நமக்கு ஃபோனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு அது தேவையே இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த ஒரு டிவைஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டிவைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எமுலேட்டர். ஓகேவா? இது வந்து ஐஃபோன் எமுலேட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஐஃபோன் எமுலேட்டர் வந்து ஒன்லி வந்து iOS அந்த மேக்கில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மேக் கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ என்ன மாதிரி நீங்கள் வந்து விண்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதே நீங்கள் வந்து மேக் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டோட எமுலேட்டரும் யூஸ் பண்ணலாம், ஐஃபோனோட எமுலேட்டரும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரூல் தான் வந்து மேக்கில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுவோம், இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ப்ராஜெக்ட்டு. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தேவையே படாது இப்போதைக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் நம்ம எமுலேட்டரோட அதை வந்து லிங்க் பண்ண முடியும். லிங்க் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், அதுவும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டனல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டனல் போயிடுங்க. டனல் போயிட்டு சிம்பிளாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரன் ஆன் ஆண்ட்ராய்டு ஆர் டிவைஸ் எமுலேட்டர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டெம்ப்டிங் டு ஓப்பன் ஆன் எமுலேட்டர் அப்படின்னு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதுவே நம்மளோட எமுலேட்டரை டிடெக்ட் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ரன் ஆன் எமுலேட்டர் அப்படின்னு நான் இதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி அதுவே வந்து என்னோடய எமுலேட்டரை ஓப்பன் பண்ணிடும். எப்படி நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி தான், நம்ம வந்து ஸ்கேன்லாம் பண்ண தேவையில்லை. டனல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆன் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆண்ட்ராய்டு எமுலேட்டரில் இது வந்துருச்சு.
ஸோ எனக்கு வந்து ஜாப் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, அஸ்வின் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? மேபி நான் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். அது வந்து நம்ம மேபி வந்து பெருசாக்கிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து மேபி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபுல் கோடையும் நம்ம வந்து எடிட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எமுலேட்டரில் வந்து முதல்ல நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போது நமக்கு சைடில் இது உள்ளே இருக்கிற கோடெல்லாம் கவலைப்படாதீங்க. பிகாஸ் இந்த கோடை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறோம். இப்போதைக்கு இங்கே வந்து இந்த ஹலோ அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் உள்ள சில ஃபோல்டர்ஸ் இருக்குது, சில ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. இது எல்லாமே நமக்கு வந்து புதுசாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்போ அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த எக்ஸ்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ஃபைல் அது. அதை நம்ம வந்து தொடவே போகிறதில்ல. அதை பற்றி நம்ம கண்டுக்க கூட தேவையில்லை. இந்த எக்ஸ்போ அண்ட் இந்த எக்ஸ்போ ஷேரட் அப்படிங்கிற இந்த 2 ஃபோல்டரை நம்ம லிட்டரலாக நம்ம அதை தொடக்கூட மாட்டோம், அதை கண்டுக்க கூட மாட்டோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ். இந்த அசட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் அண்ட் ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம இது உள்ளே போட்டு வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 2 இமேஜ் இருக்குது. இப்படி ஒரு இமேஜ் இருக்குது, இப்படி ஒரு இமேஜ் இருக்குது. கரெக்டாக? இந்த மாதிரி 2 இமேஜ் இது உள்ளே வந்து இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த அசட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் உள்ள நமக்கு ஃப்யூச்சரில் இப்போ நம்ம ஆப்பில் வந்து நம்ம லோகோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது நான் கூகுளில் போய்ட்டு நான் வந்து ஒரு லோகோ ஏதாவது சர்ச் பண்ணுறேன். லோகோ பிஎன்ஜி. சும்மா இப்போதைக்கு என்கிட்ட வந்து எந்த லோகோவும் இல்லை அப்படிங்கிறனால இப்போ நான் மேபி வந்து ஏதாச்சும் ஒரு லோகோ, இப்போ இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்குது அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் இங்கே லோகோ இருக்குது இல்லையா, இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா பார்த்துக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இந்த ரியாக்ட் நேட்டிவ் கோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, அதில் ஹலோ அப்படிங்கிறதுல அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குல்ல, இது உள்ளே தான் நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். இப்போ இந்த ஐகான் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் போய் இங்கே பார்த்தேன் அப்படின்னா, ஐகான் அப்படிங்கிறதுல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இமேஜ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதில் இந்த 2 இமேஜ் மட்டும் இருக்காது. நம்ம ஆப்புக்கு வந்து இப்போ 100கணக்கான இமேஜ் தேவைப்படுது அப்படின்னா, எல்லா இமேஜையும் நம்ம இந்த அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ப்ளக்கின்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் அது நம்ம ஆக்சுவலாக நம்ம அதை தொடக்கூட மாட்டோம். இது உள்ளே போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபோல்டர் இருக்கும். இது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம அதை கண்டுக்க கூட மாட்டோம். நம்ம அது உள்ளே போகிறதில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிட்டிக்னோர் இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம போக போக இப்போ இந்த நோட் மாடியூல்ஸில் என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு அதை நம்ம தொடக்கூட போகிறதில்ல. ஸோ அது நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா app.js. இதில் தான் நம்மளோட எல்லா கோடுமே இருக்கும். இதில் தான் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமிங்கும் பண்ணுவோம். நம்ம எல்லா விஷயத்தையும் இதுதான் பண்ணுவோம். இதில் நம்ம ஒன்று பண்ணுற விஷயங்கள் தான் ஆப்பில் வரும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போதைக்கு வந்து இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா app.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த app.json அப்படிங்கிற ஃபைல் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. இந்த app.json அப்படிங்கிற ஒரு ஃபைலில் தான் நம்ம ஆப்போட நேம் இருக்கும். நம்ம ஆப்போட எல்லா விஷயங்களும் இருக்கும். இப்போது நம்ம ஆப்போட பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா iOS, Android, வெப் அப்படின்னு இருக்கா. நேம் நம்ம ஆப்போட நேம் இது ஹலோ அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்டாக இது வந்து நம்ம வந்து டிஃபால்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்பை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் வந்து நம்ம ஹரிசாண்டலாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வேர்ஷன் இருக்குது. ஸோ இந்த வேர்ஷனு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். நேமு, அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸு, அப்புறம் ஓரியன்டேஷனு, அப்புறம் ஐகான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆப் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐகான் வருது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்ல. இப்போ இதில் ஒரு ஐகான் வருது இல்லையா, இந்த ஐகான் தான் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம ஆப்போட ஐகான் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்ப்ளாஷை வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நான் வந்து ஐகான் அப்படின்னு போடுறேன். நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இன்னும் நமக்கு வந்து கிளியராக வரல. ஸோ இன்னும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்போவில் icon.png கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து நம்ம ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ளாஷில் ஐக்கான் வந்து இப்போ நான் ரெஃப்ரெஷ் ஆகும்போது ஒரு டைம் என்ன வருது பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி வருது கரெக்டாக. இந்த மாதிரி ஒயிட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி வராமல் நம்மளோட ஐகான்ஸ் வரும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐகான் வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். சிம்பிளாக ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோவ் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டை ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒரு டனலில் வந்து டனல் ஸ்டார்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டனல் ரெடின்னு வரல. ஸோ உங்கள் நெட்டு பொறுத்து அது டைம் ஆகும். டனல் ரெடி அப்படின்னு வந்த அப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ டனல் ரெடி வந்துடுச்சு இல்லையா? ஸோ டனல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரன் ஆன் ஆண்ட்ராய்டு எமுலேட்டரு. இப்போது எமுலேட்டரில் வந்து எனக்கு ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகலை, ஏதோ ஒரு எரர் அப்படின்னு காட்டுது. நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டைமும் எனக்கு வந்து எரர் அப்படின்னு காட்டுது. நான் மேபி எக்ஸ்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து இதில் நார்மலாக நடக்கிற ப்ராப்ளம் தான். இதில் அலோவ் கொடுத்துருங்க. நீங்கள் சப்போஸ் அலோவ் கொடுக்கல அப்படின்னா அதனாலே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐகான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐகான் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி போட்டது. ஸோ அதனால அந்த ஐகான் வந்திருக்கு. என்ன ஒரு காட்டுது, ஸோ ரெஃப்யூஸ் பண்ணுது அப்படின்னு காட்டுது. நான் இதில் அலோவ் அக்சஸ் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. மறுபடியும் ரன் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த டைம் வந்துடுச்சு. ஸோ இது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ நான் பண்ண மாதிரியே வந்து டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட இந்த ஒரு ஐகான் வருது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஆப் ஓப்பன் ஆகும்போது என்ன ஐகான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறது வந்து இந்த இடத்துல பண்ணுவீங்க. என்னங்க நான் காட்டுறேன். இந்த ஸ்ப்ளாஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இமேஜ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் icon.png அப்படின்னு போடுறீங்க. அசட்ஸ் இது வந்து நம்ம நார்மலாக நம்ம HTML வந்து நம்ம இமேஜ் எப்படி போடுவோம், ஒரு ஃபோல்டர் பேக்கு, அதாவது ஒரு ஃபோல்டர் பேக் போய் நான் 2 டாட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோல்டர் பேக் போய் அசட்ஸ் போகிற மாதிரி. பட் இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் உள்ள இல்லை, பிளாங்காக தான் இருக்கும். நம்ம ஒரு டாட் போகிறோம் அப்படின்னா இப்போ நான் இருக்கிற கரண்ட் ஃபோல்டரில் இப்போ app.json அப்படின்னு இருக்கிற கரண்ட் ஃபோல்டர் உள்ள அசட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே வந்து ஐகான் ஆக்சுவலாக இப்படி போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்படி போடுற மாதிரி. பட் ரியாக்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டாட் ஸ்லாஷ் போடுவாங்க. டாட் ஸ்லாஷுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் இருக்கிற இதே ஃபோல்டரில் அசட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டரில் icon.png அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே 2 டாட் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் பின்னாடி போகும், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம HTML CSSல நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஐகான் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆப்போட ஐகான் இருக்குல்ல, நம்ம இப்போது ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஐகான்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த ஐகானை முடிவு பண்ணுறது தான் இது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இப்போ ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஐகான் பெருசாக வருது இல்லையா, அதுதான் ஸ்ப்ளாஷு. இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம். ஜஸ்ட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஐகான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால இப்போ நான் சேவ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் வருது இல்லையா, அந்த ஒயிட் கலர் வந்து இதனால தான் வருது, ஓகேவா? ஸோ மேபி நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸு அசட்ஸு இதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. நீங்கள் மோஸ்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்ப்ளாஷ். ஸோ அது வந்து ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா, அதோட இது ஐகான் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆப்போட ஐகான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போட ஐகான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஐகான் இருக்குது. ஸோ அது எப்படி வர வச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல கோட் பண்ண முடியாமல் வந்துச்சு. ஓரியன்டேஷன் வந்து டிஃபால்ட் அப்படின்னு வச்சாதான் இப்போ நான் வந்து என்னோடய ஆப்பை வந்து நான் திருப்புறேன் அப்படின்னா, ஃபோனை திருப்புறேன் அப்படின்னா என்னோடய ஆப்பும் வந்து டேர்ன் ஆகும், ஓகேவா? இல்லைன்னா இந்த ஆப் வந்து டேர்ன் ஆகாது அப்படிங்கிற ரீசன்னால் நான் இப்படி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மீதி எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள், நேமு அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸு, ஓரியன்டேஷன்ஸு
இது எல்லாமே தான் வந்து இந்த ஆப் டாட் ஜேசனில் இருக்கும். ஸோ இந்த ஆப் டாட் ஜேசன் அப்படிங்கிறது தான் முழுக்க வந்து நம்ம ஆப்போட நேமு, ஐகான் இது எல்லாமே வந்து முடிவு பண்ணுற ஒரு இடம். ஸோ இது நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஐகான் ஒரு டைம் செட் பண்ணுவோம், ஒரு டைம் செட் பண்ணிட்டு அப்புறம் அதை நம்ம வந்து மோஸ்ட்டாக கண்டுக்க கூட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஓகே, அதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபல் கான்ஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து எக்ஸ்போ ரிலேட்டட் ஒரு விஷயம். அது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ரியாக்டில் இது பண்ணும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போவே அது பார்த்துப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலை கூட பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் டாட் ஜேசன். ஸோ இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் அப்படிங்கிற ஃபைலில் தான் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைனில் வந்து நிறையா டூல்ஸ் இருக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு டூல் வேணும் அப்படின்னா, நிறையா டூல் இருக்குது. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ஒரு கவா போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டூலை வந்து எழுதுவேன். அது வந்து என்ன டூல் ஆகுனா இருக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நேட்டிவ் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது அப்படின்னா, அந்த டூலை இப்படி எழுதிட்டு இப்படி போட்டு அதோட வேர்ஷன் நம்பர் போடுவேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போது அதிலே ஆட்டோமேட்டிக்காக காட்டுது பாருங்கள். இந்த வேர்ஷன் நம்பர் நான் போட்டுட்டு இப்படி என்ட்ரு அடிச்சிருவேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேவா? பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு வாட்டியும் வந்து ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணும்போது, ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ மேபி இப்போ உங்களுக்கு இந்த பேக்கேஜ்னால் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த ரியாக்ட்னா என்ன, இந்த நேட்டிவ்னா என்ன, இந்த நேட்டிவ் பேஸ்னா என்ன, அப்படிலாம் உங்களுக்கு என்னென்ன இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இன்னும் நீங்கள் வந்து ரியாக்ட் உள்ள போகலை அப்படிங்கிறனால இப்போ உங்களுக்கு தெரியாது. பட் நான் ஜஸ்ட் வந்து இப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்கிறேன். இப்போ நேட்டிவ் பேஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இப்போ அந்த பேக்கேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் சிம்பிளாக இந்த இடத்துல வந்து கோடு போட்டுருவேன். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து இதை நான் டிசைன் பண்ணிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான், பேக்கேஜ் டாட் ஜேசன் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஓப்பன் பண்ணி பார்த்தான் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கனால அவனுக்கு தெரியும் நான் வந்து நேட்டிவ் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் சிஸ்டமில் போய் ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்க கிடையாது. அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. என்பிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்பிஎம்மே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டிபெண்டன்சிஸ் என்னென்ன இருக்கோ, இப்போ நம்ம எக்ஸ்போஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற டிபெண்டன்சிஸ் இது எல்லாமே வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து Node.js இன்ஸ்டால் பண்ணிடும். அந்த என்பிஎம்மே வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து எக்ஸ்போ இல்லை என்னோட இதில் ரியாக்ட் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்பிஎம்மே இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு வந்து டெமோக்காக தான் காட்டினேன். இதில் வந்து எனக்கு தேவையான எப்படி சொல்கிறது, எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும். எனக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். அதான் வந்து இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இது பேக்கேஜ் டாட் லாக் ஜேசன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து நமக்கு புரிகிற ஒரு கோடிங்கில் இருக்குது. இது வந்து அதே ஃபைல் தான், பட் வந்து ரியாக்ட் அண்ட் எக்ஸ்போக்கு புரிகிற மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து குழப்பிக்க வேணாம். அது வந்து என்ன இருந்தாலும் அதை பற்றி நம்ம குழப்பிக்க வேணாம். ஸோ லிட்ரலாக நம்ம வந்து இந்த ஹலோ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் உள்ள நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில விஷயங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு அசட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோல்டர், இதில் நம்மளோட இமேஜஸ் எல்லாமே போட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு app.js, இதில் தான் நம்மளோட மெயின் கோடிங்லாம் இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு app.json, இந்த app.jsonல தான் நமக்கு நம்மளோட ஆப் நேமு, நம்மளோட ஆப்போட ஐக்கானு இது எல்லாமே அதில் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி எழுதி வைப்போம், எடிட் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு app.json யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு package.json, இது வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னா அதுக்காக. ஸோ பேக்கேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியலனா பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நம்ம யூஸ் பண்ண போகும்போது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எல்லா கோடையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு கோடாக டைப் பண்ணுறேன். உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக.